நீருக்குள் மீன் அழுவது தெரியுமா? அதுபோல பெரும்பான்மையான சமயங்கள்ல இந்த கவலையால மனதுக்குள்ள நாம நிறைய பேர் அழுது இருக்கிறோம். இப்படிப்பட்ட கவலையை கட்டுப்படுத்துறது எப்படி? கட்டுப்படுத்தி இந்த மகிழ்ச்சியையும் பணத்தையும் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிறதா அந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல இந்த கவலைன்னா என்னன்னு முதல்ல தெரியும். கரை நல்லது மாதிரி கவலையும் நல்லதுதான். அது உப்பு போல இருந்தா. நான் என்னுடைய பிசினஸ்ல பெரிய அளவுல வளரணும்னு கவலைப்படுறீங்களா? சரி. என்னுடைய படிப்புல சிறந்து விளங்கணும்னு கவலைப்படுறீங்களா? சரி. நான் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக படுகிற அந்த கவலை, அந்த உப்பு போல இருக்கக்கூடிய கவலை நம்மளை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகும். ஆனா பின்னாடி ஒரு 100 கிலோவை கட்டி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய கவலை நம்மளை நகர விடாம, செயல்பட விடாம, தவறான முடிவுகளுக்கு எடுத்து செல்லுகிற அந்த கவலை மிக மிக தவறானது. இந்த கவலை ஒரு மனுஷனை அரசனாகவும் மாற்றும், ஆண்டியாகவும் மாற்றும். நாம எப்படி அதை பயன்படுத்துறோம், எப்படி அதை மேலாண்மை செய்கிறோம் அப்படிங்கிற விதத்தை பொறுத்தது. அதனாலதான் என்னவோ இந்த கவலை அப்படிங்கிற வார்த்தையிலேயே வலை அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இந்த வலையில நாம் என்ன பண்ணக்கூடாது? சிக்கிக்கொள்ள கூடாது. பிரச்சனை இல்லாத, கவலை இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்பது கடற்கரையில் நின்று கொண்டு அலை அடிக்காத போது நான் நீச்சல் அடிப்பேன் என்று சொல்வதற்கு சமம். நிறைய பேர் அதான் இருந்தா எனக்கு கவலையே இருக்கக்கூடாது, பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த உலகத்துல 2 நபருக்கு தான் இல்லைன்னு பெரும்பாலும் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஒண்ணு, பிறந்த குழந்தைக்கு கவலை இருக்காது. நாம வேணா அதை நினைச்சு கவலைப்படலாம், ஆனா பிறந்த குழந்தைக்கு கவலை இருக்காது. இன்னொன்னு, இறந்தவருக்கு கவலை பிரச்சனை இருக்காது. இதுதான், இந்த 2 பேருக்கு மட்டும்தான் அந்த கவலையோ பிரச்சனையோ இல்லாதவர்கள். மற்ற அனைவருக்குமே இந்த கவலை பிரச்சனை எல்லாம் வந்து போய்கிட்டே இருக்கும். அதுல நாம எப்படி நீச்சல் அடிக்கிறது அப்படிங்கிறது தான் நாம சரியாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த கவலையை பத்தி முழுமையா நாம தெரிஞ்சுக்கணும். எதையோ பத்தி தெரிஞ்சுக்கிறோம், இந்த கவலையை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இந்த கிராஃபை பாருங்க. இதுல 2 விஷயம். ஒண்ணு விளைவு, இன்னொன்னு இந்த பக்கம் கீழே நேரம். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும், நாம ஒரு விஷயத்தை நோக்கி செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு உழைப்புமே என்ன ஆகும்? நாம ஒரு விஷயம் நினைச்சிருப்போம், இது இந்த மாதிரி மேல நாம செய்யக்கூடிய இந்த செயல்கள் கொண்டு போகும், வெற்றியை நோக்கி கொண்டு போகும் நினைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு ஏமாற்று படுகொலி. இந்த ஏமாற்று படுகொலியில நிறைய பேரு விழுந்துருவோம். எடுத்த உடனே நாம நினைச்சது எல்லாம் பெரும்பாலும் நடக்காது. இந்த உலகத்துல வெற்றி அடைஞ்ச எல்லோருக்குமே இதுதான் ப்ரொசீஜர். அது அம்பானியா இருக்கலாம், இல்ல வாரன் பஃபட்டா இருக்கலாம், இல்ல நிறைய நீங்க வெற்றி அடைஞ்ச நிறைய நபர்களை பாக்குறீங்கல்ல, அவங்களோட ஒவ்வொரு பேரை மனசுல நினைச்சு வச்சு பாருங்க. எல்லாருக்குமே எடுத்த உடனே வெற்றி கிடைக்காது. அவங்க நிறைய போராடி இருப்பாங்க. இந்த கிராஃப்ல இருக்க மாதிரி இந்த ஏமாற்று படுகொலி அப்படிங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே நம்ம சந்திப்போம். இந்த படுகொலியை தாண்டி யாரு அதுல நின்னு ஜெயிக்கிறாங்களோ, அந்த கவலையெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு அந்த விஷயத்துல நான் எடுத்த காரியத்துல ஜெயிக்கிறேன்னு முயற்சி செய்கிறார்களோ, உழைப்பை கொடுக்கிறார்களோ, அந்த இடத்தை விட்டு போகாம நெவர் கிவ் அப் அப்படின்ட்டு தொடர்ந்து போராடுகிறார்களோ, அவர்கள் மட்டும்தான் இந்த ஏமாற்று படுகொலியை தாண்டி செல்லும். அப்ப இந்த கவலை என்ன பண்ணிரும்? நல்ல திறமையா இருக்கக்கூடியவரை கூட இந்த படுகொலியில விட வச்சு. அப்ப ப்ரொசீஜரே இதுதான். நீங்க எதை எடுத்தாலும் உங்களை கவலை பிரச்சனைகள் தாக்கும். அதுக்கு பேரு ஏமாற்று படுகொலி. இதை தாண்டி நாம செயல்படணும் அப்படிங்கிற முதல்ல மனசுக்குள்ள பதிய வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். கவலைனா இதுதான், இப்படித்தான் இருக்கும், அவ்வளவுதான். இந்த கவலையில இருந்து எப்படி மீள்றது அதை பார்க்கணும்ல. நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லக்கூடிய சில முறைகள், ஆய்வு செய்யப்பட்ட முறைகளை தான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த முன்னாடி பின்னாடி சேர்த்துக்கிறது, அந்த மானே தேனே பொன்மானேங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஆனா சில கருத்துக்கள் உங்களை பின்பற்ற சொல்லக்கூடிய சில விஷயங்கள், ஆய்வுகள் செய்யப்பட்டதை மட்டும்தான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன்.
ஏன்னா அனுமானத்துல வரக்கூடியதை விட ஆய்வு செய்யப்பட்டதுங்கிறது பெரும்பாலும் வெற்றியை கொடுக்க உள்ளது. அதனாலதான் முக்கியமாக இந்த பதிவுகள்ல சுருக்கமாகவும் சரியாகவும் உங்கள்கிட்ட இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வது. அப்போ சரியா கவனிச்சுக்கோங்க. 3 விஷயம் இந்த கவலையை கட்டுப்படுத்தி என் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் பணத்தையும் சம்பாதிக்கிறதுனா இந்த 3 விஷயத்த நீங்க கவலைப்படும் பொழுது கடைபிடிங்க. கண்டிப்பா நான் சொன்ன விஷயத்த நீங்க அடையலாம். முதல் விஷயம், உங்களுடைய போக்கஸை மாத்து. இந்த கவலைப்படும் பொழுது நம்ம அந்த கவலையில மூழ்கிறதுக்கு காரணம் அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான். ஆண்டவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தெரியுமா? உங்களால ஒரே ஒரு விஷயத்து மேல மட்டும்தான் கவனத்தை குவிக்க முடியும், அதாவது போக்கஸ் செய்ய முடியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இப்போ நான் உங்களுடைய நண்பரா இருக்கேன், நான் உங்களை ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போறேன், நல்ல நகைச்சுவையான படம். இந்த நகைச்சுவையான படத்துக்கு போகவும் நீங்க அந்த படத்தை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறீங்க. இப்ப வெளியில வந்துட்டு ஒரு பார்க்ல உட்கார்ந்துருக்கும். பார்க்ல உட்கார்ந்துருக்கும் போது அங்கங்க குழந்தைகள் விளையாடுறத பாக்குறீங்க, உங்களுக்கு சந்தோஷம் வருது. இப்போ ஒரு சாங் கேட்கிறோம், அந்த இடத்துல ஒரு பாடல் போட்டு அழகா கேட்கிறோம், மெலோடி சாங், அப்படியே ஃபீல் பண்றோம். கரெக்டா? இப்ப திடீர்னு அந்த பக்கம் ஒரு 4-5 பேர் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ உங்களுடைய கவனம் அங்கே போகுது. இப்ப மனசு எப்படி இருக்கும்? படம் பார்க்கும்போது அப்படி நகைச்சுவை உணர்வோட இருந்துச்சு, பார்க்குக்கு வந்து இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்வான உணர்வு இருந்துச்சு, பாடல் கேட்கும் போது அது ஒரு உணர்வு தந்துச்சு. இப்ப சண்டையை பார்க்கும்போது அந்த இடம் வேணாப்பா, இந்த பிரச்சனையான இடம் போல, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு. எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது கவனிக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் மாறுது. இதான் விஷயம். உங்களுடைய எண்ணத்தை மாற்றணும்னா உங்களுடைய கவனத்தை மாற்ற வேண்டும். நீங்க கவலைப்படும் பொழுது அதிலேயே கவனத்தை குவிப்பதற்கு பதிலாக உங்களுடைய கவனத்தை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல, இல்ல புத்தகம் படிக்கிறதுலையோ, பாடல் கேட்கிறதுலையோ, அல்லது ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சிகளை பார்க்கறதுலையோ, இப்படி எதுலெல்லாம் உங்களுடைய கவனத்தை மாற்ற முடியுமோ அதுல மாற்றுங்க. கவலை குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. போக்கஸை மாற்றணும், முதல் விஷயம். 2வது விஷயம், ரொம்ப கவலையா இருக்கு சார், என்னால அப்படியெல்லாம் மாற்ற முடியல, கடுமையான கவலையால பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த கவலையெல்லாம் என்னன்னு எழுதிட்டு ஒண்ணு ஃப்ளஷ் பண்ணிருங்க, இல்லைன்னா எரிச்சிருங்க. பாதுகாப்பா எரிங்க. டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணாலும் சரி, அல்லது நாம எரிச்சாலும் சரி, அப்படி ஆகும் பொழுது அந்த கவலை நம்ம மனசை விட்டு பெரும்பாலும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் உளவியல் மெத்தட். ஸோ இந்த விஷயத்த பின்பற்றலாம், பாதுகாப்பா பின்பற்றணும் இந்த எரிக்கும் பொழுது. இது 2வது விஷயம். 3வது விஷயம், இல்ல சார் எனக்குள்ள கவலை உங்களுக்கு தெரியுமா, என் கவலை மற்றவங்க எல்லாம் பாதிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி கவலைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா உங்க வீட்டுல கவலைப்படுவதற்கு என்று ஒரு இடத்தை உருவாக்கி கொள்ளும். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து 5 நிமிஷம் கவலைப்படுறீங்களா, முழுமையா கவலைப்பட்டுட்டு வெளியில அந்த இடத்தை விட்டு வந்த உடனே என்ன பண்ணிடணும், இந்த கவலைய மறந்துடணும். சில பேருக்கு வீடே கவலையாதான் சார் இருக்கு அப்படின்னு சொல்றது கேட்குறேன். அப்படியெல்லாம் நினைக்க வேணாம். வீட்லயோ உங்களுடைய அலுவலகத்திலேயோ கவலைப்படுவதற்குன்னு ஒரு இடம் எப்பயாவதுதான் கவலை வரப்போகுது. அந்த நேரத்தை அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு கவலைப்பட்டுட்டு அந்த இடத்தை விட்டு வந்தோம்னா அதை மறந்துடும். என்ன காரணம், இதெல்லாம் எதுக்காக சொல்லுகிறோம்னா கவலையில நம்மளுக்கு தோன்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கூட மறைஞ்சு போயிடும். அதற்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் கூட தெரியாத அளவுக்கு இந்த கவலை உங்களுடைய மூளையை, மனதை மழுங்கடித்து விடும். அப்போ நாம முடிஞ்ச அளவு அந்த கவலையிலிருந்து எந்த அளவுக்கு வேகமாக வெளியில வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டோம்னா அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம செயல்பாடுகள்ல செயல்படுத்த ஆரம்பிச்சிடலாம். எல்லாருக்குமே கவலை இருக்கு, பிரச்சனை இருக்கு. யார் வெற்றி பெறுகிறார்கள்னா அந்த கவலையை மேலாண்மை சரியாக செய்பவர்கள், அதை கட்டுப்படுத்துபவர்கள், அதை தாண்டி என்னுடைய செயல்கள்ல நான் எப்படி சரியாக செயல்படுத்தணுங்கிற அந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க தான் நீங்க பார்க்கக்கூடிய வெற்றியாளர்கள், பணக்காரர்கள், இப்படி யார வேணாலுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள், இப்படி எவரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கவலைக்குன்னு ஒரு கிராஃப் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அந்த ஏமாற்றுப்படுவது அதுல நாம விழுந்துடக்கூடாது. அதுல விழுந்து விழுந்து எழுந்து இப்படியே போகும் பொழுது நாம ஜெயிக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வருடங்களை அது அதிகமாகும். அப்போ அதை சரியாக புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், என்னுடைய வேலையில என்னுடைய தொழில நான் சிறப்பாக வளரணும், நான் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கணும், இப்படி என்ன வேணாலும் உங்களுடைய நோக்கமாக இருக்கலாம். அதற்கு பெரிய தடைகள் ஒரு 10,000 கிலோ வெயிட் இந்த கவலை. இந்த கவலையை தூக்கிக்கிட்டே போனீங்கன்னா உன்னால நகர கூட முடியாது. அதனால அதை கட்டுப்படுத்தி அதை விட்டுட்டு இல்ல அதை சரியா மேலாண்மை செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு உங்களுடைய முயற்சிகள் உழைப்புகள் செயல்படுங்கள். கண்டிப்பாக மகிழ்ச்சியும் மிகச்சிறந்த சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.